வெல்கம் டு டெனிஸ்டன் விளாக். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடியது வந்து குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் வயோதிபர்கள், இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இதன் காரணமாக வந்து வெள்ளம் காரணமாக வந்து நுழம்புகள் மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து தண்ணியோட நிறங்களும் ரொம்ப வேறுபட்டிருக்கு. இந்த தண்ணி வந்து ரொம்ப அழுக்கான தண்ணியாக இருக்குது. இந்த அழுக்கான தண்ணியில் இறங்குறதால கால்களில் புண்ணுகளோ இல்லை இந்த தண்ணியில் தேங்கி இருக்கிற நுழம்புகளால் பல வியாதிகளோ வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உள்ளது. இதன் வந்து குழந்தைகளோட தாய்மார் ரொம்ப கவனமாக இருக்கும். தண்ணிகள் அலைய விடுறதை விட நுழம்பு நெட் இருக்கலாம், அந்த நுழம்புகளை பாதுகாக்கக்கூடிய நெட்டு, நுழம்புகளிடமிருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய நெட்டுகள் உள்ளுக்க குழந்தைகளை வச்சுக்கொள்ளுங்க. தண்ணிகளை இறங்க விடாதீங்க. வயோதிபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் நோய்வாய்ப்பட ஏற்படக்கூடும். ஏன்னா இதில் வந்து இந்த தண்ணியில் வந்து ரொம்ப ரொம்ப அழுக்கான தண்ணிகளில் பல நோய்கள் கால்கள்லையோ கைகள்லையோ புண்ணுகள் வர்றதுக்காக வாய்ப்புகள் உண்டு. தயவுசெய்து குழந்தைகள், வயோதிபர்கள், இளைஞர்கள் கூடயே கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த தண்ணிகளில் இறங்குறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த கால்களில் வர புண்ணுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த நுழம்புகளால் பல டெங்குகள் வரலாம், மலேரியாக்கள் வரலாம், எவ்வளவோ வாந்தி வேதிக்கூடிய வரலாம். இதனால் ரொம்ப வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இந்த நேரங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஏன்னா சரியான நுழம்புகள் கூடிய இதில் பரவறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த தண்ணிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதன் நிறங்களை கூடிய பார்த்தா இது என்ன இப்படி தேங்கி நிற்கிதுன்னு. இது எப்போ நீர் வற்ற போதோ இல்லை எப்போ நீர் வடிய இதை நீரை வந்து வேறு எங்கேயும் பாய்ச்ச போகிறாங்களோ தெரியலை. இதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் எவ்வளவோ மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வீடுகளில் இருந்து எழும்பப்பட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க ஒரு முகாமில் தனிமையாக இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு முகாம்களில் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தயவு செய்து உதவி செய்யுங்க. அவங்களுக்கு என்ன தேவை, ஏது தேவைன்னு பார்த்து நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த தண்ணியோட நிறங்களை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதன் நிறம் எப்படி போயிருக்குன்னு. எல்லா இடங்கள்லையும் மலசல கூடங்களில் எல்லாமே நிறையப்பட்டிருக்கு. அதனால் மலசல கூடங்களில் இருக்கிறது இல்லை கண்ட இடங்களில் அந்த நீர் வந்து தேங்கி எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து தயவு செய்து குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. குழந்தைகளை தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இவங்களை அதிகமாக வந்து இதில் தேங்கி நிற்கிற தண்ணியே முதல்ல நம்ம மக்களுக்கு வந்து அதிகமான நோய்களை ஏற்படுத்தும். தயவு செய்து நுழம்பு கடிக்கிற நேரங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தேங்கி நிற்கிற தண்ணிகளில் விளையாட பிள்ளைகளை விடாதீங்க. இந்த நீரை வந்து இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ அழுக்கான நீர்களாக இருக்குது. அந்த நீர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீரை பாருங்கள். இந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணியாக இருக்குது. எல்லாருமே வெளியேறிய நிலையில் தான் இருக்கிறாங்க. இந்த நீரை பாருங்கள் என்ன நிறத்தில் இருக்குதுன்னு. ஒரு ப்ரௌன் கலர், ஒரு கருப்பு கலர் மாதிரி இந்த நீர் இருக்குது. இந்த நீர்களில் வந்து நுழம்புகள் மட்டும் இல்லாமல் பல நோய்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் உள்ளது. தயவு செய்து குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த தண்ணி வந்து இன்னும் தண்ணி வந்து முழங்காலுக்கிட்ட தான் தண்ணி இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த நீர்களில் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சிறுவர்கள் வந்து எதை பார்த்தாலுமே விளையாடுறது தான் ஆசைப்படுவாங்க. இந்த நீரை பார்த்தா கள்ளத்துக்கு போடுறதுக்கோ இல்லை அதில் போய் விளையாடுறதுக்கோ இந்த நோய் இப்படிப்பட்ட நேரங்களில் வந்து தயவு செய்து தாய்மார்கள் வந்து குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் வந்து குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டால் போக்குவரத்து கூடிய தடைப்பட்டிருக்கிற நிலையில் இருக்குது. தயவு செய்து வைத்தியசாலைக்கெல்லாம் செல்றதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. தயவு செய்து இதுகளில் வந்து கொஞ்சம் குழந்தைகளை வந்து அப்புறப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. தண்ணிகளை இருந்து கொஞ்சம் கவனமாக இந்த நேரங்களில் பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி மக்களே.